உங்கள் எழுச்சி தமிழர் தொலைக்காட்சி டிசம்பர் 6, 2025 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் 69வது நினைவு நாளை முன்னிட்டு வாழப்பாடி பேருந்து நிலையத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அம்பேத்கர் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி வீர வணக்க அஞ்சலியும் அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு உறுதிமொழியும் வாழப்பாடி ஒன்றிய செயலாளர் பே. வேல்முருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள்: சி. ராமமூர்த்தி வாழப்பாடி நகர செயலாளர், ரா. வேல்முருகன் பேலூர் நகர செயலாளர், ப. கார்த்திகேயன் வாழப்பாடி நகர பொருளாளர், க. கோவிந்தராஜ் வாழப்பாடி நகர துணை செயலாளர், நா. அஃபிப் ரஹ்மான் பேலூர் நகர பொருளாளர், மாவட்ட நிர்வாகிகள்: வி. சி. கண்ணன் மாவட்ட அமைப்பாளர், ஆ. சிவகுமார் தொகுதி அமைப்பாளர், ஒன்றிய நகர முகாம் நிர்வாகிகள்: சே. தர்மலிங்கம் ஒன்றிய துணை செயலாளர், சி. முருகேசன் ஒன்றிய துணை செயலாளர், சே. ஜெய்பீம் சுரேஷ் ஒன்றிய அமைப்பாளர், தா. ரமேஷ் ஒன்றிய அமைப்பாளர், ரா. முனியப்பன் ஒன்றிய அமைப்பாளர், முத்துக்குமர் ஒன்றிய அமைப்பாளர் நாமகிரிப்பேட்டை, சுப்பிரமணி ஒன்றிய பொறுப்பாளர், லோ. சரவணன் முகாம் செயலாளர், கருப்பசாமி முகாம் துணை செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு வீரவணக்கம் செலுத்தினார்கள். இவன் பே. வேல்முருகன் ஒன்றிய செயலாளர், வாழப்பாடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, சேலம் வடக்கு. வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு அயோத்திதாசர் பண்டிதருக்கு தந்தை தொழிலாளருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். நாங்கள் ஆளுகள் அல்ல, கூட்டமும் அல்ல, தமிழர் தம்பிகளாக அனைவருக்கும் மற்றும் எழுவோம், திருப்பி அடிப்போம். சாவு கண்ட போராளிகளுக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். தாயின் கருவிலிருந்து அறுபட்ட கழுத்தின் குருதியிலிருந்து புறப்பட்டோம் விடுதலை நோக்கி புறப்பட்டோம். நான் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கு யாரும் அடிமை இல்லை என்று சொன்ன அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம். வேரறுப்போம் சனாதனத்தை வேரறுப்போம். வென்றெடுப்போம். ஜனநாயகத்தை வென்றெடுப்போம். சமத்துவத்தை வென்றெடுப்போம். வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம். எழுச்சி தமிழர் தலைமையிலே வீர வணக்கம் செய்கின்றோம். விடுதலை சிறுத்தைகள் செய்கின்றோம். வீர வணக்கம். புரட்சியாளர் அம்பேத்கருக்கு வீர வணக்கம். இன்று டிசம்பர் 6, 2025 புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த பூவுலகில் நம்மை விட்டு பிரிந்து 69 ஆண்டுகள் நிறைவடைந்து இன்று 70வது ஆண்டில் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து நினைவஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கின்றோம். தியாகத எழுச்சி தமிழர் அவர்களின்
ஆணைக்கிணங்கவும் கட்டளைக்கிணங்கவும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் நினைவு நாளில் வாழப்பாடி ஒன்றிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் ஒருங்கிணைக்கப்பட்டு இந்த நினைவஞ்சலி அனுசரிக்கப்படுகின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்தியாவில் உள்ள தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட அனைத்து சமூக மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் விடுதலைக்காகவும் உரிமைக்காகவும் தனது வாழ்நாளை முழுவதும் அர்ப்பணித்து குறிப்பாக வஞ்சிக்கப்பட்ட மக்களின் ஒடுக்கப்பட்ட மக்களின் தன்மானத்தோடு தலைநிமிர்ந்து வாழ்வதற்காகவும் அரசியல் உரிமை பெறுவதற்காகவும் பொருளாதாரத்தில் மேம்படுத்தப்படுவதற்காகவும் நமக்காகவே இரவு பகல் பாராமல் 2 ஆண்டு காலம் 18 மாதங்கள் 11 நாட்கள் கடந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இரவு பகல் பாராமல் எழுதி வடிவமைத்தார். இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மட்டும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளிக்காமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் அனைவரும் இந்த வீதிகளில் நாம் நடமாட முடியாது. அவ்வளோ பெரிய இந்த உலகத்திலேயே மிகவும் நீண்ட நெடிய ஒரு மகத்தான ஒரு அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியதன் மூலம் இன்றைக்கு நாம் அனைவரும் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே சாதி மத வாதிகளின் அவர்களிடமிருந்து அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காக நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து உறுதிமொழி ஏற்க வேண்டும் என உங்களை பணிவோடு வேண்டுகிறேன். சொல்ல அப்படி மாமனிதர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் அளப்பரியா பேருழைப்பால் படித்து வகுத்தளிக்கப்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டம் அரங்கேற்றப்பட்ட நாளான நவம்பர் 26 அச்சட்டத்தின் அடிப்படை சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் ஆகியவற்றை போகாமல் பாதுகாக்கவும் பிறப்பின் அடிப்படையிலான உயர்வு தாழ்வு எனும் சனாதன பாகுபாடுகள் இல்லாத ஒரு புதிய ஜனநாயகம் இந்தியாவை கட்டமைத்திடவும் உளப்பூர்வமாக உறுதியேற்கிறோம். அரசமைப்பு சட்டம் என்னும் அம்பேத்கர் சட்டமானது மனுஸ்மிருதி என்னும் மனு சட்டத்திற்கு மேல் எதிரானதாகும். எனவே அம்பேத்கர் சட்டத்திற்கென்று மனுவாத சக்திகளால் பேராபத்து சூழ்ந்துள்ளது. மிகப்பெரும் கோடான இச்சூழலிலிருந்து அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பது புதிய சமத்துவ இந்தியாவை கட்டமைப்பதற்கான வழியாகும். அதற்கு இந்திய அளவில் சனாதன சக்திகளை தனிமைப்படுத்தவும் ஜனநாயக சக்திகளை ஐக்கியப்படுத்தவும் வரலாற்று சிறப்புமிக்க இந்நாளில் உறுதியேற்கிறோம். நன்றி, வணக்கம்.